மங்காத்தா வெர்சஸ் தெரி நடக்குமா நடக்காதா? அப்ப பொங்கல் அப்ப ரீரிலீஸ் பண்ணல, புது படங்களுக்கு வழி விடுறோம் அப்படின்னு அவங்களே தள்ளி போனதா சொன்னாங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா மங்காத்தாவும் அதே கேட்டகரி தான். அஜித் சாரோட ஃபேன்ஸை தாண்டி அவங்களுடைய நார்மல் ஆடியன்ஸ் அப்போல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டில் போய் ஜாலியா பார்த்து மங்காத்தாடா அப்படின்னு சொல்லி வைப் பண்ண ஒரு படம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, தெரி ரீரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதை ரிலீஸ் பண்ண விட்டுருக்க மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கா கிரியேட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ புது படங்களுக்கு அந்த க்ரௌட்லாம் புஷ் ஆகுமா அப்படின்றது தெரியாததுனால விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் அஜித் சாருக்காகலாம் போகலைங்க, நான் பிரேம்ஜிக்காக போனேன், நான் யுவனுக்காக போனேன், நான் வெங்கட் பிரபுக்காக போனேன். கடைசியில் அஜித் சாருக்காக தான் போயிருப்பாங்க. சொல்ல மனசு வராது, மனசு இருந்தா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த வாரம் கான்ட்ரவர்சி வாரம் அப்படின்னு போடலாம். வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. குமுதம் டிஸ்கஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம், ஆடியன்ஸையும். ஆக்சுவலா இப்ப எல்லாரும் வெசிஸ் பார்த்தோம்னா ஜனநாயகன் வெசின்னு பல படங்கள் மாறிடுச்சு. இப்ப கடைசியில மங்காத்தா வெசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. மங்காத்தா வெசிஸ் தெரி நடக்குமா நடக்காதா? இத்தனை நாள் காத்திருந்த இந்த படத்துக்காக, இந்த படம் எதுக்காக இப்ப ரிலீஸ் பண்ணணும், தெரி உண்மையிலே ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பல டாக் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தெரியும்? எஸ், அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கலைப்புலி எஸ் தானு அவர்கள். தெரி படம் முதல்ல ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப பொங்கல் அப்ப ரீரிலீஸ் பண்ணல, புது படங்களுக்கு வழி விடுறோம் அப்படின்னு அவங்களே தள்ளி போனதா சொன்னாங்க. இப்ப ஜனவரி 23 கன்ஃபார்மா தெரி ரீரிலீஸ் பண்றோம்பா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்பயும் புது படத்துக்கு வழி விடுறோம் அப்படின்னு இந்த தெரி ரீரிலீஸை போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரௌபதி 2 படம் வெளியாக இருக்கு. இன்னொரு பக்கம் ஹாட்ஸ்பாட் டூ மச் படமும் அதே டேட்ல ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால புது படங்களுக்கு வழி விடுறோம். ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுனால விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஒரு ஹைப்ல இருக்காங்க. ஏதாவது ஒரு படத்தையாவது அவர் படத்தை தியேட்டர்ல போடுங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கூட்டம் அப்படின்றது இந்த தெரி ரீரிலீஸ்க்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கா கிரியேட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ புது படங்களுக்கு அந்த கிரௌட்லாம் புஷ் ஆகுமா அப்படின்றது தெரியாததுனால திரௌபதி 2 படத்தோட டைரக்டர் மோகன்ஜி ரெக்வெஸ்ட் பண்ணதாகவும், அதனால இந்த தெரி ரீரிலீஸ் டேட்டை நாங்க போஸ்ட்பான் பண்றோம்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னடா இது, ரீரிலீஸ் பண்ற படத்துக்குமாடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு இதுல இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் மங்காத்தா படமும் அன்னைக்கே தான் ரிலீஸ் ஆகுது. ஏன் அந்த படத்தை போஸ்ட்பான் பண்ண சொல்லி யாரும் ரெக்வெஸ்ட் பண்ணல அப்படின்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா விஜய் சாருக்கு கில்லின்னு சொன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். அது விஜய் சார் ஃபேன்ஸ்ன்னு கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா மங்காத்தாவும் அதே கேட்டகரி தான். அஜித் சாரோட ஃபேன்ஸை தாண்டி அவங்களுடைய நார்மல் ஆடியன்ஸ் அப்போல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டில் போய் ஜாலியா பார்த்து மங்காத்தாடா அப்படின்னு சொல்லி வைப் பண்ண ஒரு படம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, கில்லியோட கலெக்ஷனை மங்காத்தா அடிக்கிறதுக்கு உண்மையிலே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது கமர்ஷியல், பக்கா கமர்ஷியலான ஒரு படம். ஸோ அதனால ஒரு டாக் போய்கிட்டு இருக்கா. அப்படி நீங்க கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆனாலும், என்ன ஆகியிருந்தாலும், என்ன படம் வந்தாலும் தெரி ரீரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதை ரிலீஸ் பண்ண விட்டுருக்க மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இதை டைரக்டா நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாவே பண்ணிப்போம், புது படங்களுக்கு வழி விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ஹோல்ட் பண்ணிருக்கிறாங்க தெரிய அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் வராதனால விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறி பிடிச்சு எப்படியாவது ஸ்கிரீன்ல பாத்துற மாட்டோமா அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த டைம்ல பக்கா கமர்ஷியலான ஒரு தெரி படத்தை இறக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மா ஜனநாயகனுடைய அந்த ஃபீவர் இருக்குல்ல, என்ன வெறியத்தை தான் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் போயிடுவாங்க, நல்ல கலெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு தானு சார் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இல்லை, வந்தா ஜனநாயகன் தான் வரும்னு சொல்லி அந்த படக்குழு சைடும் சரி, இன்னும் விஜய் சார் சார்ந்த ஆட்கள் இல்லை, நீங்க இது பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய போய்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம தெரி படம் டைம்லயும் கலைப்புலி எஸ் தானு அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதோ மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி, பேச்சுவார்த்தை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இதுதான் காரணம். ஏன்னா அவங்க சைட்ல ஓகே சொன்னாதான் தெரி என்ன இருந்தாலும் வெளியே ரிலீஸ் ஆகியிருக்கும். அதனால எந்த படம் வந்திருந்தாலும் தெரிய வந்திருக்காது
அப்படின்றதுனால ஓகே. தான் அந்த ஒரு ஹைப்ப மட்டும் தான் கிரியேட் கிரியேட்ஸ் பண்ணி ஒரு சின்ன எஸ். டிராமா நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் பேஸ்டான ஒரு ம். விஷயங்கள். ட்ராமான்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. சிச்சுவேஷன்ஸ் ஓகே இது நம்ம என்ன இருந்தாலும் கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து கட்டி காப்பாத்தான ஆகணும். ஏன்னா நெறைய படங்கள் கொடுத்தவர்ல. ஸோ எஸ். அவர் அது பண்றது நல்லது தான். எஸ். கண்டிப்பா புது படங்களுக்கு வழி விடுறாங்க அப்படின்றத தாண்டி மோகன்ஜி அவர்கள் டைரக்ட்டா அவர்கிட்ட பேசி ஒரு பெரிய தேங்க்ஸ் நோட்லாம் போட்டிருந்தாங்க. நன்றி சொல்லி அந்த விஷயம்லாம் நடந்திருந்தது. நன்றி சொல்ல உனக்கு அந்த மாரில. எஸ். ஏன்னா திரௌபதி 2 படத்துக்கு ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு எதிர்பார்ப்புகள் நெறைய ம், இருக்கு. ம். ஹாட்ஸ்பாட் டூ மச்சும் வந்து அந்த மாரி ஒரு வகையான படம் இப்படி தான். சொல்லலாம். இந்த வாரம் கான்ட்ரோவர்சி வாரம் அப்படின்னு போடலாம். எஸ் ஏன்னா கண்டிப்பா. திரௌபதி 2 வந்து படம் 1 வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கான்ட்ரோவர்சிய வந்து ஃபேஸ் பண்ணுச்சுன்னு, இப்ப படம் வரதுக்கு முன்னாடியே திரௌபதி ம். 2 வந்து நெறைய கான்ட்ரோவர்சிய ஃபேஸ் பண்ணுச்சு. ஹாட்ஸ்பாட் 2 ட்ரெய்லரா பார்க்கும்போது கான்ட்ரோவர்சியா இருந்துச்சு. பட் உள்ள கன்டென்ட் அப்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நெறைய பாசிட்டிவான ம். வைப்ரேஷன் தான் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதே மாரி டூ மச்ல டைரக்டர் நம்ம இன்டர்வியூ எடுத்தப்ப சொன்னாரு. ஹாட்ஸ்பாட் 2 இன்னும் டூ மச்சா இருக்கும். அதான் டூ மச்ன்னு வச்சிருக்கோம். அப்ப அது ஓகே. எந்த மாரியான கான்ட்ரோவர்சியா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலான்னு தான் இப்ப ஆடியன்ஸ் இருக்காங்க. எஸ். ஆக மொத்தம் ஜனவரி 23ஆம் தேதி ரீ ரிலீஸ் ஆகாது. அது எப்ப ஆகுமா அப்படின்றத கூட வந்து எஸ். அவங்க இன்னும் டிசைட் பண்ணல. சும்மா அந்த ஒரு விஷயம் டாக்ல தான் இருந்திருக்கு அப்படின்ற மாரி ம். தான் சொல்லப்படுது. ஸோ மங்காத்தா ரீ ரிலீஸ் ஆகுதுப்பா அப்படின்றதுல நான் போறேங்க. எஸ் ஏகே சார் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் புது படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா அந்த படங்களுக்கான ஆடியன்ஸ் அண்ட் அதுக்கான விஷயங்கள் ஹைப் குறையாது ம், அப்படின்றது ம், இந்த ம். 2 படங்களுக்கான ஓகே. விஷயமா தான் இருக்கும். ஏன்னா, அது 2 படமுமே வந்து அந்த மாரி படங்களா இருக்கு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இதுல வீக் இந்த சொன்ன டை மாரி ஹார்ட் விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் அஜித் சாருக்காகலாம் போலங்க. நான் பிரேம்ஜிக்காக போனேன். நான் யுவனுக்காக போனேன். நான் வெங்கட் பிரபுக்காக போனேன். கடைசில அஜித் சாருக்காக தான் போயிருப்பாங்க. எஸ். சொல்ல மனசு வராது. மனசு இருந்தா மார்க்கம் வந்து ஓப்பனா அப்படின்ற மாரி. ஒத்துக்க மாட்டாய்ங்க அப்படின்றது ஸோ தான். பட் அந்த ஒரு எண்ட் ஸ்டில் ஆஃப் த வந்து டே எல்லாரும் வந்து விஜய் சார் ஃபேன்ஸும், அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் இணைய போற இடமா மங்காத்தா ரீ ரிலீஸ் இருக்க போகுதுன்ற எஸ். எந்தவித மாற்று கருத்தும் பயங்கர ஒரு கிடையாது. செலிப்ரேஷனுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. நெக்ஸ்ட் வீக் கான்ட்ரோவர்சிக்கும் பஞ்சம் இருக்காது எஸ். அப்படின்றது தான். ஏன்னா பட் டிக்கெட் செல்லிங் ஓப்பன் ஆன இப்படின்றதுக்குள்ள டிக்கெட் சேல் ஆயிருக்கு. மொத்த டிக்கெட் செல்லிங் கவுண்டரே வந்து ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் ரீ ரிலீஸ் படத்துக்கு அப்படின்னும்போது, ஸோ விஜய் சாருக்கு அப்புறம் அஜித் சார், அஜித் சாருக்கு அப்புறம் விஜய் சார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அத ஹென்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தெறி ரீ ரிலீஸ் ஆக போறது இந்த மாசம் இல்லையா? இல்ல அடுத்த மாசமா? இல்ல ஜனநாயகனுக்கு அப்புறம் தான் அந்த தெறி ரீ ரிலீஸ் இருக்க போதா? இப்ப என்னன்னா, அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கு. ஜனநாயகனே எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறமா தான் இந்த படமே ரிலீஸ் ஆகும். இது வந்து பொலிட்டிக்கலா இந்த படத்த வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஒருவேளை இந்த படம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா, தேர்தல் ரிசல்ட் மூலியமா அந்த படத்துக்கான நெறைய ட்ரால் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ம். இதெல்லாம் பேசியிருப்பீங்கல்ல, இதெல்லாம் ம். நடந்திருக்கும் அப்படின்னு ட்ரால் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்கானிக் அப்படின்றது தெரியல. தேர்தலுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு நெறைய அஃபெக்ட் ஆகக்கூடிய நெறைய ட்ரால் மெட்டீரியல்ஸா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பார்க்கலாம். எஸ். நன்றி. நன்றி ஓகே. திவ்யா.